எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சொல்லிருக்கேன். சரி, நீ பார்த்துப்பியா அந்த 10 ஃப்ளோர்னு கேட்டாரு. இப்ப அந்த பொறுப்பு சுஷ்மிதா அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க பாத்துக்க போறீங்க. நான் பயந்து ஐயோ முடியாதுன்ட்டேன். நான் அப்ப சின்ன வயசு தான், நானும் தைரியமா முடியாதுன்ட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா காதுல கிசுகிசுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அமெரிக்கன் ஸ்டுடியோஸ் எல்லாம் நீங்க போய் பார்க்கணும், அதையெல்லாம் இங்க கொண்டு வரணும். நான் பார்த்த அந்த 17ங்கிற அந்த நம்பரை தாண்டிட்டாரு, 20 போட்டாரு. இங்க ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்டுடியோ இன்று இங்கே இருக்கிறது. அது இங்கே இருப்பது நியாயம்தான். காரணம், இந்த பேன் இந்தியா மூவி என்பதை துவங்கியதே சென்னை தான். இங்கே எத்தனை படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்று. இதுதான் ஹப், பேன் இந்தியா பிலிம் மேக்கிங் ஹப் என்றால் அது சென்னை தான். மும்பையிலும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் அவர்கள் அந்த மொழியில் மட்டுமே படம் எடுப்பார்கள், அவர்கள் மொழியிலேயே படம் எடுப்பார்கள். ஆனால் இங்கே ஏவிஎம் ஆகட்டும், மற்ற ஸ்டுடியோக்களாகட்டும், நிறுவனங்களாகட்டும், இயக்குநர்களாகட்டும், பல மொழிகளில் இங்கிருந்து படம் தயாரித்து அங்கு சென்று கொடி நாட்டி வந்தவர்கள். உலகத்தின் அதிகமான சினிமாக்களை தயாரிக்கும் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஒரு அரசு முடிவு செய்யாமல் தனி மனிதர் முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. இதை நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் சினிமாக்காரர்கள் எல்லோர் மனதிலும் தோன்றியிருக்கும். அதற்கு நான் விதிவிலக்கு அல்ல. எத்தனை படம் பண்ணிருக்கோம், எவ்வளவு சினிமாவை பத்தி பேசுறோம். இந்த மாதிரி ஒரு இடத்தை கட்டணும்னு நான் பேசிதான் இருக்கேன், செய்யவே இல்லையே. செஞ்சுட்டாரு. சரி, நான் செஞ்சேன், அவர் செஞ்சான். இங்க வந்து வேலை செஞ்சுட்டு போறேன். இல்ல இன்னும் 2 குத்தி விளக்கு ஏற்றி வைக்க சொன்னா வந்து ஏற்றி வச்சுட்டு போறேன். ஏனால் சினிமாவுக்காக ஏற்றி வைக்கும் விளக்கு அது. அதனால் தான் நான் இந்த பங்கனுக்கு வந்தேன். ஐயா அமைச்சர் அவர்கள், என் மத்திய அமைச்சர் கூட நாட்டின் கடமைக்காக இங்கே வரவில்லை. அதிலும் பெருமை தமிழகத்தில் இருக்கிறது. 6 நிதி அமைச்சர்களை இந்தியாவிற்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு. ஆக நம்ம தமிழ்நாட்டை சும்மா ஈஸியா இடப்பற்ற முடியாது. அதற்கு இப்படி ஒரு இடம் வேண்டும். நாம் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கொள்ள ஒரு அட்ரஸ் வேண்டும். அந்த அட்ரஸ் இதுவாக இருப்பதில் எனக்கு பெருமை. காரணம், முதலாளியே எனக்கு பர்சனலா தெரியும். அது நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ததாக நினைக்கிறேன். ஒரு சகோதரன் செய்ய மறந்ததை, இயலாமல் போனதை இன்னொரு சகோதரன் செய்திருக்கிறார் என்றே நான் பெருமையாக அதை நினைத்துக் கொள்கிறேன். இங்கே இன்னும் நிறைய வர வேண்டும். அதை நடத்துறவங்க கிட்ட தான் அதை பேசணும். ஆமா, நிறைய இங்கே நாம் சினிமாவை கற்றோம். எங்கு கற்றோம் என்று சொல்ல எனக்கு தெரியல. நான் ஏவிஎம்ல கத்துக்கிட்டேன். அடுத்து இங்க இருக்காரு, நான் எங்க கத்துட்டேன்னு சொல்றது நடராஜன் சார் இருக்காரு. அவ்வளவுதான் எனக்கு இன்ஸ்டிடியூஷன். இவங்க 2 பேரும் கிடைக்காம இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கால் நடுக்கமா தான் இருக்கு. ஆனால் அந்த நடுக்கங்கள் வரும் தலைமுறைக்கு இல்லாமல் இருக்க நீங்கள் இங்கே சினிமா பயிலும் ஒரு அரங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். காரணம், நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மறந்து விட்டதாகவே நினைக்கிறேன். நான் சொல்றது கவர்மெண்ட் சொல்லல, இண்டஸ்ட்ரி அதை செய்ய வேண்டும். இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சதானா இல்ல, முன்னாடியே தெரியும். வசதி இல்ல, வசதி உள்ளவங்க அத்தனை பேர் தெரியாது எனக்கு. ரொம்ப பேர் இப்ப நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர்களெல்லாம் தமிழ் சினிமாவுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவன். அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் குளிர்கால செஷன்ல விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் மறுபடி போகணும். இந்த ஸ்டுடியோக்கு மறுபடி வருவேன் வேலை நிமித்தமாக என்று நம்புகிறேன். இன்னும் சிறப்பாக இந்த மரங்கள் கன்றுகளாக இருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் உயர்ந்த மரங்களாக வளர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை. வணக்கம், வாழ்த்துக்கள், ஜெயஹிந்த்.